வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். தமிழக திரைப்பட வரலாற்றில் சரித்திரத்தில் ஒரு சாதனை படைத்த நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் 25ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி. என் வாழ்நாளில் நான் முதலில் படம் பார்க்க தொடங்கியது சிவாஜி கணேசன் அவருடைய படங்கள் தான். எங்கள் காலத்தில் படம் பார்க்குறதுங்கிறது வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க. திருவிளையாடல் ஒரு படம் ஒன்று. அந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. அதில் தர்மியும் சிவனமான சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த பேசுகிற அந்த காட்சிகள், அவருக்கு ஒரு கவிதையை கொடுத்துட்டு அவர் போய் அந்த அரசவையில் போய் படிக்கும்போது அதில் இருக்க குறை கண்ட நக்கீரர் குறை கண்டது என் பாட்டிலா குற்றம் கண்டீர் என்று சொல்லி போய் அந்த கோபத்தோடு அந்த உக்கிரத்தோடு அந்த பேசுகிற வசனங்கள் இருக்கு இல்லையா, கிளாஸுங்க, மிக அருமையான ஒரு வசனம். அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாது. இன்றைக்கி வரைக்கும் அதை மறக்காமல் போட்டு கேட்குறாலாம் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரியான ஒரு படம். அதே மாதிரி திருவருட்செல்வர்னு ஒரு படம் பார்த்தேன். அதாவது இளம் வயதிலேயே ஒரு பெரிய வயதான தோற்றத்தை கொண்டவராக தன்னை மாற்றிக்கொண்டு சிவாஜி கணேசன் நடித்த ஒரு படம் திருவருட்செல்வர். அந்த படத்தில் ஒரு கேரக்டரு, அவர் சிவனடியாராகவே இருந்து அந்த கைலாயத்துக்கு போகிற வரைக்கும் அந்த காட்சிகள்லாம் அவருடைய உருவம், அவருடைய பேச்சு, அவருடைய நடிப்பு, அவருடைய முகபாவனைகள் இப்போவும் கண்ணில் நிற்குதுங்க அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தெய்வமகன் ஒரு படம். அந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் 3 வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு அப்பாவும் 2 பிள்ளைங்களுமா சிவாஜி நடிச்சிருப்பார். 3 வித்தியாசமான கேரக்டர்கள். அந்த 3 கேரக்டர்களும் மிக அற்புதமாக நடிச்சிருப்பார். அதாவது அவர் ஒரு அப்பாவை போல் முகத்தில் ஒரு மச்சத்தோடு பிறந்திருப்பார். அந்த பிள்ளையை அப்பா ஏற்றுக்க மாட்டார். அதை நண்பர் டாக்டர்கிட்ட கொடுத்து அந்த பிள்ளையை கொண்டுட்டு சொல்லுவார். அந்த டாக்டர் அந்த பிள்ளையை கொண்டு போய் ஒரு அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டு அவருடைய பிறப்பை பற்றி தெரியவே தெரியாது அவருக்கு. அவர் ஆசிரமத்தில் இருக்கிற பெரியவர் தான் அவரை வச்சு வளர்த்து இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் போய் ஒரு நாள் அந்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பார்ப்பார் முதல்ல. அப்போது ஒரு பாட்டு ஒன்று வரும், தெய்வமே தெய்வமே கண்டு. அந்த காட்சிகள்லாம் அதை பார்த்துட்டு வீட்டில் அந்த டாக்டர்கிட்ட சொல்லுவார், எனக்கு என் அம்மாவை பார்த்தேன், என் அப்பாவை பார்த்தேன், என் தம்பியை பார்த்தேன்னு. அந்த பாட்டில் ஒரு நடிப்பு ஒன்று இருக்கும், மிக அருமையாக இருக்குங்க அந்த நடிப்பு. அதில் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் 3 பேரும் ஒரு காட்சியில் தோன்றுவார்கள். இது அந்த காலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு படம், பிரம்மாண்டமான ஒரு நடிப்பு. அதற்காகவே அவருக்கு பிற்காலத்தில் நல்ல செவாலியர் பட்டம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் செவாலியர் பட்டம். அப்படி தொடர்ந்து பல படங்களை பார்க்கலாம். அதில் காதலுக்காக ஒரு படம், அவர் நிறைய படம் நடிச்சிருக்கார் காதலுக்காக. வசந்த மாளிகைன்ற ஒரு படம். அந்த படத்தில் ஒரு மாளிகையே உருவாக்கியிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு பெரிய அரண்மனையில் இளவரசராக இருப்பார். அவர் குட்டி ராஜாவாக இருப்பார். அவருடைய அந்த தாயின் பாசம் கிடைக்காதனால அவர் ஒரு தாய்க்கு அவரை வளர்த்த ஒரு தாய் கண் முன்னாடி இறந்து போகிறத பார்த்ததுக்கப்புறம் அவரால் அதிலேருந்து மீள முடியாது. சொந்த தாய்கிட்டே அவர் சரியாக இருக்க மாட்டார், உறவோடு இருக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு இருப்பார். குடி கூத்து இப்படி தான் இருப்பார். அவரை ஒரு பெண் திருத்துற மாதிரி இருப்பார். அவர் பெண்ணை விரும்புவார். அந்த பெண்ணுக்காக ஒரு வசந்த மாளிகையை கட்டுவார். அந்த வசந்த மாளிகை படத்தில் அந்த காதலியை கொண்டு அந்த வசந்த மாளிகையை சுற்றி காட்டும்போது ஒரு வசனம் பேசுவார். என்ன வசனங்க அதெல்லாம்! எனக்கு மட்டும் பறக்கும் சக்தி இருந்திருந்தால் வானத்திற்கு நட்சத்திரங்களையும் கொண்டு தோரணமாக தொங்க விட்டுருப்பேன்வார். எல்லாத்தையும் காட்டிட்டு அந்த பொண்ணு யாருன்னு கேட்பா. யார் அப்படி உங்கள் மனசை கவர்ந்தாரு, ஒரு அறையை திறந்து வீட்டில் போய் பாருன்னுவார். அதை பார்த்து சுற்றி எல்லா பக்கமாக கண்ணாடிகள் வச்சுருக்கோம். திரும்புகிற பக்கமெல்லாம் அந்த அம்மா தெரிவாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் காதல் முறிகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அந்த படத்தில் கண்ணதாசன் ஐயா எழுதுன பாடல்கள்லாம், 2 மனம் வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்குது, யாருக்காக அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, மயக்கம் என்ன ஒரு பாட்டு இருக்குது. இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார் சிவாஜி அந்த படத்தில். ரொம்ப அழகாக இருப்பார் அந்த படத்தில். அவருடைய அவருடையான உடைகள்லாம் மிக அருமையாக இருக்கும். நல்லா பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அது என்னால் மறக்க முடியாத ஒரு படம். அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் திரையுலகில் எத்தனையோ பேர் காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும்
அந்த காவல்துறை அதிகாரியாக தங்கப்பதக்கம் படத்தில் டி சௌத்ரி, எஸ்பி சௌத்ரி என்ற கேரக்டரில் நடிச்சிருப்பார். என்ன மிடுக்குங்க, என்ன மிடுக்கு! அந்த காவல்துறை அதிகாரிக்கான ஒரு கம்பீரம், குடும்பத் தலைவரை மனைவியை நேசிக்கிற விஷயம், பையன் தவறு செஞ்சு தப்பாகிடுவான், அவனுக்காக வருத்தப்படுற காட்சிகள், இந்த உரையாடல்கள்லாம் படத்தில் படம் முடியும் போது சொந்த மகனே தேச நலனுக்கு எதிராக தேச ரகசியத்தை இருக்க போகும்போது சுட்டு அவனை சாகடிச்சிருவார். அவனை தூக்கி தோளில் போட்டு வர்ற அந்த காட்சி, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை அழுதுகிட்டே அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றதெல்லாம் காட்சியெல்லாம் இருக்குது. இப்படி ஒன்று சொல்லிகிட்டே இருக்கலாங்க. சாதனை ஒரு சாதனையாளன் ஒரு சாதனை பண்ணியிருந்தாருன்னா அந்த ஒரு சாதனையை மட்டும்தான் பெருமையாக சொல்லிகிட்ருக்கலாம். ஆனால் சாதனைகளையே குவிச்சு வச்சு ஒரு வரலாறாக்கிட்டு போனால் ஒரு மனுஷனுடைய சாதனைகளை தொடர்ந்து சொல்ல முடியுமா? சிவாஜிங்கிற ஒரு மனிதன் பிறவியிலேயே அவருடைய தாயின் கருவிலேயே நடிப்பு கலை என்பது அவருக்கு இறைவன் கொடுத்த வரம். அந்த கருவிலேயே அது ஊறி 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 வளர்ந்து தன்னை அவர் செதுக்கி கொண்டு காட்சிகளில் ஒவ்வொரு காட்சிகளில் நடிக்கிற ஒவ்வொரு படமும் வித்தியாசம். கடைசியாக ஒரு படத்தை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு இந்த பதிவுக்காக நவராத்திரிங்கிற ஒரு படம் 9 வேடமிட்டிருப்பார். இந்த 9 வேடங்களிலும் வித்தியாசமான நடிப்பை காட்டியிருப்பார். அதை ரசிக்கலாம். படம் தொடங்கிறது முடிகிற வரைக்கும் ரசிக்கலாம். ஆனால் படத்தின் முடிவில் அந்த 9 கேரக்டரை கொண்டு வருவாங்க. அந்த 9 கேரக்டரில் ஒரு கேரக்டர் செத்து போயிடுவார். மற்ற 8 கேரக்டரையும் ஒன்றா காட்டுவாங்க. அது திரைப்பட வரலாற்றில் அதெல்லாம் மிகப்பெரிய சாதனைகள். அதெல்லாம் இன்றைக்கி கமல்ஹாசன் கூட தசாவதாரம் படம் நடிச்சிருப்பார். அது அவரோட பாணி. ஆனாலும் சிவாஜியை தொடாத எந்த நடிகர்களும் இருக்க முடியாது. சிவாஜியின் வசனங்களை பேசி காட்டாமல் எந்த நடிகனும் திரைத்துறைக்குள் வந்திருக்க முடியாது. சிவாஜியுடைய இடத்தை இன்னைக்கு வரைக்கும் பீட் பண்ணுறதுக்கு வேறு ஆளும் கிடையாது. அவருக்கு நிகர் அவர் தான். அவருடைய மறைவுங்கிறது உடல் அளவில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் மனதளவில் நெஞ்சத்தில் நம்ம நெஞ்ச குழிக்குள்ளே அவருடைய நினைவுகள்லாம் பொக்கிஷமாக வச்சுருக்கோம். இன்றைக்கு 25வது ஆண்டு அவருக்கு நினைவு நாள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.